பொன்முடி மேலே வழக்கு போட்டிருக்காங்க. இந்த சைவத்தையும் வைணவத்தையும் அசிங்கமாக பேசினாள். சைவத்தையும் வைணவத்தையும் அசிங்கமாக பேசிட்டு பார்த்தீங்கன்னா மந்திரி பதவியை விட்டு போன உடனே சாமியை வச்சு அந்தணர்களை வச்சு பூஜை பண்ணி தொட்டு கும்பிட்றாங்க. வெக்கம் இல்லாமல் எங்கே உடனே இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த திராவிட இயக்கது சேர்ந்தவனுக்கெல்லாம். நீ தான் சைவத்தை கிண்டல் பண்ண, வைஷ்ணவத்தை கிண்டல் பண்ண, எவ்வளவு கொச்சைப்படுத்தி பேச முடியுமோ பேசினேன். நீ போய் மந்திரி பதவி போன உடனே கடவுள்களில் போய் விழுகலாமா? பூஜை பண்ணி வெக்கம் இல்லாமல் தொட்டு கும்பிடலாமா? மானமே இல்லையே உங்களுக்கு. வெக்கம் இல்லாமல் அதை போய் தொட்டு கும்பிட்டுட்டு இப்போ போட்டாங்க ஹைகோர்ட்டில். இவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க போலீஸு, சும்மா பேருக்கு. ஸ்டாலினுக்கு என்னென்னா, இவர் தொட்டு கும்பிட்டதுக்காகலாம் அவர் பதவியை விட்டு தூக்கலை. அவர் அடித்த கொள்ளையில் பங்கு ஒழுங்காக வரல. நீங்கள் பங்கை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டார். இந்த பாருங்கள் சேகர்பாபு என்னென்ன கோமாளித்தனெல்லாம் பண்ணுறாரு. பொம்பளைங்களை வச்சு டான்ஸு, ஆம்பளைங்களை வச்சு டான்ஸு, இப்படியெல்லாம் பண்ணுறாருல்ல, எதையும் கண்டுக்க மாட்டார். பங்கு கரெக்டாக போகணும். இவர் பொன்முடி பங்கு கொடுக்கலை, அதனால் வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கை அப்படியே விட்டுட்டான், எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஸோ நீதியரசர் வேல்முருகன் கேட்டிருக்காரு, ஒழுங்காக வழக்கில் நடவடிக்கை எடுக்கிறையா? நீ வழக்கு பதிவு செஞ்சால் மட்டும் போதாது, ஒழுங்காக எடுக்கிறையா, சிபிஐக்கு அனுப்புவான்னு கேட்டிருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பொன்முடி 2 நாளைக்கு முன்னாடி போய் ஸ்டாலினை பார்த்துட்டார். பார்த்து அழுதுருக்கார், நான் இனிமேல் ஒழுங்காக பங்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு. கொடுத்துட்டு இப்போ சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாராம். கூடி சீக்கிரம் பொன்முடி மந்திரி ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா விழுப்புரத்தில் மறுபடியும் அதிகாரத்தெல்லாம் அவருக்கு கொடுத்துட்டாராம் ஸ்டாலின். எதிர்கொஸ்டி புலம்பிக்கிட்டு இருக்கான். ஆக மறுபடியும் நெருக்கமாகி விட்டார். சீக்கிரம் மந்திரியாகவும் ஆகிவிடுவார். இந்த சைவ வைஷ்ணவத்தை பேசின வழக்கை தூக்கி போட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக நீதியரசர் வேல்முருகன் ஒழுங்காக எடுக்கிறையா, சிபிஐக்கு அனுப்புவா அப்படின்னு கேட்டது. சிபிஐ அனுப்புனாலும் உங்கள் கனிமொழியை பிடிச்சி காலில் விழுந்து முடிச்சுடுவாங்கன்னு வைங்க. இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருக்கும். அதுக்காக தான் சிபிஐக்கு அனுப்புவான்னு கேட்குறாரு.